சீனாவில் டசன் கணக்கில் கட்டப்படும் சிறைகள். அதிபர் ஷி ஜின்பிங்கின் திட்டம் என்ன? அதிபர் ஷி ஜின்பிங்கின் ஆட்சியான ஒற்றையாட்சி முறையே இருந்து வருகிறது. அதிபர் ஷி ஜின்பிங் எடுக்கும் முடிவுகளே அங்கு இறுதி முடிவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சீனா முழுவதும் சிறைகள் கட்டப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான சிறைகள் கட்டப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்டப்படும் சிறைகள் அனைத்தும் சாதாரணமான சிறைகள் இல்லை என்றும், அனைத்துமே சிறப்பு வசதிகளை கொண்ட சிறைகளாக இருக்கும் என்றும் தகவல்கள் தெரிய வருகிறது. திடீரென எதற்காக இவ்வளவு சிறைகளை ஒரே நேரத்தில் கட்டுகிறது சீனா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் எப்போதும் தன்னை ஊழலுக்கு எதிரான நபர் போலவே காட்டிக்கொள்வார். தனது கட்சியின் ஊழல் பேர்வழிகள் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் கைது நடவடிக்கையை எடுப்பார். ஏற்கனவே கடந்த காலங்களில் சில முறை அவர் இதுபோன்று செய்திருக்கிறார். இதற்கிடையே அதன் ஒரு பகுதியாகவே தற்போது சீனா முழுவதும் 200 சிறைகளை அந்நாட்டு அரசு கட்டி வருகிறது. லியூஷி என்று அழைக்கப்படும் இந்த தடுப்பு மையங்களில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என முக்கிய புள்ளிகள் கூட அடைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சிறையில் அடைக்கப்படுவோர் 6 மாதங்கள் வரை வழக்கறிஞர்கள் முதல் சட்ட ஆலோசகர்கள் என வெளியாட்கள் யாரையும் சந்திக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. ஊழலை ஒழிக்கவே இதுபோன்ற நடவடிக்கை என ஷி ஜின்பிங் கூறினாலும், பல நேரங்களில் அவர் கட்சியில் தனக்கு எதிராக வளர்வோரை ஒடுக்கவே இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பார் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு அதிபர் பதவியில் நிரந்தரமாக இருக்கும் வகையில் ஷி ஜின்பிங் சட்டத்தை மாற்றும் முன்பும் கூட இதே போன்று ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் தன்னை எதிர்க்கும் பலரையும் சிறையில் தள்ளினார். சு வாங்கு என்று அழைக்கப்பட்ட இந்த சிறைச்சாலைகளில் கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதாக பலரும் கூறிய நிலையில் லியூஷி சிறைகள் அமைக்கப்பட்டன. பெயர் மாறினாலும் உள்ளே கைதிகள் நடத்தப்படும் விதம் மாறவில்லை என்றே கூறப்படுகிறது. முன்பு ஒருமுறை இந்த சிறையில் சென் ஜியான்சூன் என்ற அதிகாரி அடைக்கப்பட்ட நிலையில் அவர் தூங்க விடாமல் கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும், தினசரி 18 மணி நேரம் வரை உட்கார்ந்தே இருக்க கட்டாயப்படுத்தியதாகவும் அவரது மகள் குற்றஞ்சாட்டியிருந்தார். கொரோனாவுக்கு பிறகு மட்டும் நாடு முழுவதும் இதுபோன்று 218 லியூசி தடுப்பு மையங்கள் கட்டப்பட்டுள்ளன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மீண்டும் ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கொரோனாவுக்கு பிறகு சீனா பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். பல முக்கிய நிறுவனங்கள் சீனாவில் இருந்து வெளியேறும் நிலையில் இது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது.